நம்ம லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். அந்த விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு தெரியாமையே நமக்கு இருக்கலாம். சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். நம்ம எதிர்பார்க்காத விஷயம் கூட நடந்திருக்கலாம். நம்ம ஏன் இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சா கடைசியா அதுதான் நமக்கு அந்த விஷயம் நடந்திருக்கும். அப்போ கடவுள் மேலே நம்ம கோவப்படுவோம். ஏன் கடவுள் ஏன் அப்பா சிவப்பா ஏன் நமக்கு கொடுத்தாரு? இது வேண்டான்னு நினச்சோமே, நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமே, கடவுள் நமக்கு இந்த சூழ்நிலையை கொடுத்துட்டாரு அப்படின்னு கடவுள் மேலே நம்ம கோவப்படுவோம். அப்பா சிவப்பா மேலே நம்ம கோவப்பட்டுருப்போம். ஆனால் பின்னாடி தான் தெரியும், அந்த விஷயம் நடந்ததுனால நம்ம லைஃபு எவ்வளோ சேஃபாக இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த விஷயம் நடந்ததுனால நம்ம லைஃப்பில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஒரு சந்தோஷமான, ஒரு சேஃபான, ஒரு நல்லது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்பா சிவப்பா நம்ம எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் செஞ்சுருக்காருன்னு அப்போ தான் நமக்கு புரியும். ஆனால் நமக்கு தெரியாது. ஆனால் அப்பா சிவப்பாவுக்கு தெரியும். நமக்கு லைஃப்பில் எது கொடுக்கணும், எது சரின்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் கொடுக்குறது சில விஷயம் சில நேரத்தில் நமக்கு கசப்பாக இருந்தால் கூட அது பின்னாடி நமக்கு ஒரு நல்லதாக, நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறதுக்காண்டி தான் அப்பா செஞ்சுருக்காருன்னு பின்னாடி நமக்கு புரியும். அப்பா எது செஞ்சாலும் நம்ம லைஃப்க்கு நல்லது தான் செய்வார் சிவப்பா. அவர் முழுமையாக நம்பி இருந்தாலே போதும். அப்பா சிவப்பா எது செஞ்சாலும் நம் நல்லதுக்கு தான் செய்வார்னு முழுமையாக நம்புங்க. எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே உங்கள் லைஃப்பில் நல்லதே நடக்கும். இது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடந்து அது பின்னாடி அது நல்லதுக்கு தான் நடந்திருக்குன்னு உணர்ந்திருக்கீங்களா? உணர்ந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நமக.